மோசே சீனாய் மலையில் எத்தனை நாள் இருந்தான்? சாப்பாடு எதுவும் கொண்டு போனாரா? தண்ணி கேன்னு கொண்டு போனாரா? ஒன்றும் கொண்டு போகல. பசிச்சிச்சா அவருக்கு? ஏன் பசி இல்லை? பசியை மறந்துட்டான். ஆண்டவரோடு இருக்கும்போது பசி என்ன செஞ்சிடணும்? ஆனால் நமக்கு கரெக்டாக 12:30 மணி ஆன உடனே என்ன வந்துடுது? டான்ஸாரையும் பார்க்கும், வெளியே வண்டி போயிட்டு வந்துட்டான்னு பார்க்கும், மனசுக்குள்ள இல்லாமோ என்ன செஞ்சிட்ருக்கு, ஓடிக்கிட்டு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் என்ன சமையல் செய்ய இப்பவுமே ஓடுது. நம்மளை பார்த்து ஆண்டவர் சிநேகிதனேன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். சோதம் கோமோராவுக்காக எத்தனை முறை மன்றாடினார்? 6 முறை. வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு, யோபு 5:12. அதை மட்டும் எடுத்தவங்க வாசிங்க. யோபு 5:12 வாசிங்க. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஞானிகளை தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரருடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும். நடுப்பகல்ல இரவுல ஒருத்தன் எப்படி தடவுவானோ அதே போல மத்தியானத்தில் என்ன செய்வாங்களாம்? தடவுவாங்க. தந்திரக்காரருடைய கை காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவளுடைய உபாயங்களை கர்த்தர் அபத்தமாக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் மிகவும் மிகவும் பெரியவர். வேதத்தில் வாசிகளே எத்தனை சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. கோலியாத்து வந்து நிற்கான், ஜெய்ஜாண்டிக்கா வந்து நிற்கான். வாங்க யாரா ஒருத்தன் வாங்க. சவுல்லாம் பயந்து ஓடிட்டான். சின்ன தாவீது, அவனுக்கு அப்பா ஞானத்தை கொடுக்காரு. எப்பா? நெத்தியில் பெரிய கேப்பு கிடக்கு, கரெக்டாக என்ன செய், அடிங்க. நெத்தியில் அடித்தா பின்னாடி விழுவாங்களா முன்னாடி விழுவாங்களா? பின்னாடி தான் விழணும். ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, ஆண்டவர் பின்னாடி முன்னாடி தள்ளிட்டார் அப்படின்னு. அப்பா என்னைக்குமே வித்தியாசமா செய்யக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்காரு ஆண்டவர், பார்த்துட்டே இருக்காரு. எப்பா பரப்பாடி பக்கத்தில் ஜான்சன் ஒரு சாரு ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு தேசத்தின் எழுப்புவதற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஏசப்பாவும் தேவதூதர்களும் உற்று கேட்குறாங்களாம்.